தாம்பரத்தில் சர்வதேச போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் கடத்தல் எதிர்ப்பு தினத்தை தமிழ்நாடு மதுபோதை மறுவாழ்வு மையங்கள் சங்கம் சார்பில் மாபெரும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தாம்பரத்தில் தமிழ்நாடு மதுபோதை மறுவாழ்வு மையம் சார்பில் சர்வதேச போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் போதைப்பொருள் கடத்தல் எதிர்ப்பு தினத்தை மாபெரும் விழிப்புணர்வு பேரணி சங்க பொருளாளர் டாக்டர் முருகன் தலைமையில் நடைபெற்றது. பேரணியை சமூக நலத்துறை மாவட்ட அலுவலர் சங்கீதா, சமூக ஆர்வலர் விஜயலட்சுமி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி தாம்பரம் மாநகராட்சியிலிருந்து பல்வேறு சாலைகள் வழியாக சண்முகம் சாலையில் வந்தடைந்தது. இந்த நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், பெண்கள், மாணவர்கள் கலந்து கொண்டு போதைக்கு எதிரான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். பேரணி குறித்து சமூக ஆர்வலர் குரானா கூறுகையில், மதுபோதையிலிருந்து விடுவிக்கவும், மது இல்லா தலைமுறையும் போதையில்லா தலைமுறையும் உருவாக்கும் விதமாக இந்த பேரணி நடைபெறுகிறது. மது இல்லா தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கில் நாடு முழுவதும் இதுபோன்ற பேரணிகள் நடைபெறுகிறது. கடுமையான சட்டங்களும் தண்டனைகளும் கொண்டு வருவதன் மூலம் போதையில்லா தமிழகத்தை உருவாக்க முடியும் என்றார். மேலும் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். தாம்பரம் கேப்டன் டிவி செய்தியாளர் எஸ். பிரபு. தீங்கு விளைவிக்கும் அல்லது சட்டவிரோதமான என்று உறுதியளிக்கின்றோம். ஒவ்வொரு நபரையும், குறிப்பாக இளைஞர்களை ஊக்குவிப்பது போதைப் பொருளின்றி வாழ முடியும். மேலும் அவர்களை ஆக்கப்பூர்வமாகவும் சமுதாயத்தின் முக்கிய உறுப்பினர்களாக்கவும் போதைப் பொருளிலிருந்து விலகி ஆரோக்கியமாக வாழவும் என்றும் உறுதியேற்போம் உறுதியேற்போம் உறுதியேற்போம். ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் உருவாக்குவோம் உருவாக்குவோம். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம். இங்க வந்து அனைவருக்கும் இன்று உலக போதை ஒழிப்பு தினம். இந்த ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு இங்கே தமிழ்நாடு போதை மறுவாழ்வினுடைய சங்கத்தின் சார்பாக இன்று பல்வேறு கல்லூரி மாணவர்கள் போதை இல்லாத சமூகத்தை உருவாக்க வேண்டும், போதை இல்லாத ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த மிகப்பெரிய மாணவர்கள் பேரணி நடத்தி முடிக்கப்பட்டது. இந்த மாபெரும் விழிப்புணர்வு பேரணியுடைய தலைமை தாங்கி நடத்திய அடாப்ட் ஹோம் டாக்டர் முருகன் அவர்களுக்கு எங்களுடைய சமூக நல ஆர்வத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, உலகம் முழுவதும் 48 விழுக்காடு போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள். ஆகையால் இந்திய அரசு போதைப் பொருள் தடுப்பு சட்டம் 1985ஆம் ஆண்டே கொண்டு வரப்பட்டது. அந்த கொண்டு வரப்பட்ட சட்டத்தை கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். போதைப் பொருள்களை விற்பனை செய்வது கடுமையான நடவடிக்கை எடுத்து தடை செய்தால்தான் வருகின்ற காலத்தில் இளைஞர் சமுதாயத்தை பாதுகாக்க முடியும். அப்பொழுதுதான் இளைஞர் சமுதாயத்தை பாதுகாத்தால்தான் வறுமையை ஒழிக்க முடியும். வறுமை ஒழித்தால்தான் நமது இந்திய தேசம் வல்லரசு நாடாக உருவாக்க முடியும். ஆகையால் தமிழக அரசுக்கு இந்த ஊடக வாயிலாக அன்பான ஒரு வேண்டுகோள். இந்த தமிழ்நாடு போதைப் பொருளுடைய சங்கத்தின் சார்பாக கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். ஏனென்றால் மது விலக்கு திட்டத்தை உடனடியாக தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும். இன்று வரையில் வாக்கு மட்டும்தான் இருக்கிறது, ஏடுகளாக மட்டும்தான் இருக்கிறது, நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறது தமிழக அரசு. எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள், மதுவிலக்கு உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்று தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும். பல்வேறு காலத்தில் நாங்கள் கோரிக்கை வைத்தும் கூட
இன்று வரையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது. ஆகையால் தொலைக்காட்சியின் வாயிலாக நாங்கள் பணிவான வேண்டுகோள் வைக்கிறோம். மதுவிலக்கு திட்டத்தை உடனடியாக கொண்டு வாருங்கள். இளைஞர் சமுதாயத்தை, அவர்களை மேன்மையான ஒரு சமூகத்தை உருவாக்க அரசுக்கு முழு கடமை இருக்கிறது. ஆகையால் இந்த திட்டத்தை உடனடியாக கொண்டு வந்து இளைஞர் சமுதாயத்தை நல்ல சமூகத்தாக மாற்ற வேண்டும், வறுமையில்லாத இந்திய தேசமாக உருவாக்க வேண்டும் என்று உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் வைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.